குறிப்பாக பாஜக தரப்பு குறிப்பாக நயினா நாகேந்திரன் வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறாரு. தேசிய தலைமையுடைய சப்போர்ட் இல்லாம மாநில தலைமை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா விஜய் என்கேஜ் பண்றதை வந்து தேசிய தலைமை விரும்புறாங்க போல இருக்கே சார். தேசிய தலைமை கிட்ட நாங்க என்ன கருத்து சொல்லியிருக்கோம்னா 98ல எல்லா கட்சிகளும் தோத்து போனவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜெயித்தது மாதிரி 29ல மோடி ஜெயிக்கணும். மோடிஜி ஃபார் பிஎம் 2020 விஜய் பவன் கல்யாண் மாதிரி 2026ல தனிச்சு நின்று ஓட்ட நிரூபிக்கிறது மோடிக்கு 29ல நல்லது. அப்படி 26ல நின்று நிரூபிக்கக்கூடிய ஓட்டுங்கிறது வந்து தோத்து போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 98ல வாஜ்பாய் தலைமையில 30 சீட்டு ஜெயித்த மாதிரி தோத்து போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மோடி தலைமையில 29ல 25 சீட்டுக்கு மேல பிராக்டிகலா தான் நான் சொல்றேன். ஸ்டாலின் அன்னைக்கு 15 சீட்டு குறையாது. எல்லாரும் சேர்ந்தா 25 சீட்டு ஜெயிக்கலாம். 25 சீட் 29லயே ஸ்டாலினுக்கு வந்து 15 சீட் ஜெயிப்பார்னு சொல்ல வரீங்களா சார்? எல்லாரும் சேர்ந்தாலும் 15 குறையாது ஸ்டாலினுக்கு. 25 சீட்டு ஜெயிக்கலாம். அதுல பலம் நிரூபித்த விஜய் தன்னோட ஓட்ட சீட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு மோடி தலைமைக்கு வந்தாகணும். ராமதாஸ் எப்படி பாஜக வைத்தாரு, ஏக்தா ஏத்திர இவங்க முரளி மனோகர் ஜோஷி நடத்தும் போது நான் அக்ரஹாரத்துக்குள்ள கருவாடு, சாராயம், இறைச்சி இதெல்லாம் வச்சு ஊர்வலம் நடத்துவோம், எங்க சொடலமாடனுக்கு ஊர்வலம் நடத்துவோம்னு ராமதாஸ் சொன்னாரா இல்லையா? அந்த ராமதாஸ் 98ல என்னோட முயற்சியில நமக்கு கொஞ்சம் வாஜ்பாய் பாஜக அந்த பட்டுதல நம்ம அதை கொண்டு நிறுத்தணும். அதுல 4 சீட்டு ஜெயித்து அமைச்சர்கள் இடம் பெற்றாரு, முதல் வெற்றியை பெற்றாரா இல்லையா? அதே மாதிரி 2026ல பலத்தை நிரூபிச்ச விஜய் 29ல தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேரும் போது 98 வாஜ்பாய் மாதிரி அவர் பலத்திற்கு ஏற்ப 29ல விஜய்க்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் டெல்லி தலைமை செய்யணும்னு நாங்க எங்க கருத்தை விஜய் சென்ட்ரிக்கா சொல்லியிருக்கோம்.